ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை தோல்வியடைந்ததை ஒட்டி எதிர்க்கட்சியினருக்கு எதிராக மும்பையில பாஜக பேரணி ஒன்றை நடத்தியது. அந்த பேரணியால் அந்த பகுதியில கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுச்சு. அந்த நெரிசல்ல சிக்கிய பெண்மணி ஒருத்தவங்க பாஜக அமைச்சர் கிரிஷ் மகாஜனை பார்த்து, நூற்றுக்கணக்கான மக்கள் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கி இருக்கோம், நிக்காதீங்க, உடனே கிளம்புங்க அப்படின்னு கோபமாக பேசிய வீடியோ காட்சிகள் இணையங்கள்ல வைரலாகி வருகிறது. இது குறித்த தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மும்பையின் ஓர்லி பகுதியில் ஜன் ஆக்ரோஷ் என்ற பெயரில் ஒரு பேரணியை நடத்தியது. அப்போது ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக் கொண்ட பெண்மணி ஒருத்தவங்க பொறுமை இழந்து அங்கு நின்று கொண்டிருந்த பாஜகவோட நீர்வளத்துறை அமைச்சர் கிரிஷ் மகாஜனை பார்த்து, இங்கிருந்து கிளம்புங்கள், போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துகிறீர்கள், கெட் அவுட் ஆஃப் ஹியர் என கோபமாக கத்தினாங்க. மேலும் பக்கத்தில் காலியிடம் இருக்கும் போது ஏன் சாலையில் பேரணி நடத்தி பொதுமக்களை துன்புறுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க. தன்னுடைய குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து சென்று வரும் பொழுது பாஜகவின் பேரணியால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல்ல சிக்கிக்கொண்ட பெண்மணி ஆக்ரோஷம் அடைந்து பாஜக அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் விமர்சித்தும் வந்துட்டு இருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி தொகுதி மறுவரையறை, பெண்களுக்கான இந்த 33% இடஒதுக்கீடு மசோதா, யூனியன் பிரதேசங்களுக்கான தொகுதி மறுவரையறை மசோதா உள்ளிட்ட 3 மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் நாடாளுமன்றத்தில் போதிய பெரும்பான்மை கிடைக்காததுனால இந்த 3 மசோதாக்களும் நிறைவேறாமல் தோல்வி அடைஞ்சிச்சு. இந்த சூழல்ல தான் மகாராஷ்டிர மாநிலத்தின் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி சார்பில் சம்பூரி மைதானத்தில் பேரணி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மகளிர் இடஒதுக்கீடு தோல்வியடைந்ததற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தான் காரணம் என கூறி அவர்களுக்கு கண்டனங்களை பதிவு செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த பேரணி. இந்த சூழல்ல தான் அந்த வழியாக தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு வரும் வழியில கடுமையான போக்குவரத்து நெரிசல்ல அந்த பெண்மணி சிக்கியிருக்காங்க. மிகுந்த ஆவேசத்துடன் தன்னுடைய வாகனத்தை விட்டு வெளியே வந்த அவங்க சாலை மறியல் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் குறித்து அமைச்சர் மகாஜனிடமே வாக்குவாதத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. இது தொடர்பாக வெளியான காணொளியில, உடனடியாக இங்கிருந்து அனைவரும் கலைந்து செல்லுங்கள், சாலை நடுவில் பேரணி நடத்துவதற்கு பதிலாக ஏதேனும் திறந்த மைதானத்தில் பேரணியை நடத்துங்கள் என அவங்கள கடுமையாக சாடியிருக்காங்க. அமைச்சர் மகாஜன் அவரை சமாதானப்படுத்த முயற்சித்த போது அந்த பெண்மணி, உங்களுக்கு நான் சொல்வது புரியலையா, நூற்றுக்கணக்கான மக்கள் போக்குவரத்து நெரிசல்ல சிக்கியிருக்காங்க, உடனடியாக இருந்து கிளம்பி விடுங்கள் என அவங்க கடுமையாக சத்தம் போட்டிருக்காங்க. இது தொடர்பான காணொளி ஊடகங்கள்ல வெளியாகி எதிர்க்கட்சி தலைவர்களிடமிருந்து விமர்சனங்களையும் பெற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்பவம் நடப்பதற்கு சில மணி நிமிடங்கள் முன்பு பேரணியில் பேசிய அமைச்சர் மகாஜன், காங்கிரசுக்கு எதிராக பெண்கள் வீதியில் இறங்கி போராடி வருகின்றனர், நாடு முழுவதும் பெண்கள் சக்தி உக்கிரமாக இருக்கிறது, இடஒதுக்கீட்டு மசோதாவை காங்கிரஸ் எதிர்த்த விதம் பெண்களிடையே பெரும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னும் பேசியிருந்தார். மேலும் இது குறித்து அமைச்சர் கிரிஷ் மகாஜன் அந்த பெண்ணின் கோபத்தை ஓரளவு புரிந்து கொள்வதாகவும், ஆனால் அவங்க நடந்து கொண்ட விதம், அதாவது மொழி மற்றும் பாட்டில் எறிந்தது போன்ற செயல்கள் தவறு என்றும் தெரிவிச்சிருக்காரு. இருப்பினும் அவர் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியதாகவும் சொல்லப்படுது. இந்த சம்பவம் தான் மும்பை அரசியல் வட்டாரங்கள் பெரும் விவாதத்தையும், அதே நேரத்தில் ஆக்ரோஷமாக அந்த பெண்மணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது சமூக வலைதளங்கள்ல பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கு. இதுபோல மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய வகையில செயல்படக்கூடிய அரசியல்வாதிகள் குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.